நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி தளபதி விஜய் ஒன்றும் அப்படின்னா அது நல்லவன் கிடையாது. இப்போ தான் த்ரிஷா சங்கீதா விஷயம் போயின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடியிலேருந்து அவன் என் பின்னாடி சுற்றின்னு கண்டவன். 32 வருஷமாக தளபதி விஜயை நான் அவ்வளோன்னா அதை நேசித்தேன். உண்மையாக தேடினேன். அவனும் என்னை நேசித்தான், காதலித்தான். நான் சொன்ன மாதிரியெல்லாம் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு சின்ன 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 பொண்ணுங்க தான் வேணுமா. 32 வருஷமாக தேடவ கல்யாண வயசை கடந்துட்டேன் நான். அவனுக்கு சின்ன சின்ன பொண்ணுங்களாக தான் வேணுமா. 17 16 அப்படி தான் வேணுமா. அதனால் நான் எங்கெங்கே வேலைக்கு போகிறனோ அங்கே போய் தங்கி வேலை செய்கிற இடத்துலலாம் என் செல்லு லொக்கேஷன் பார்த்து, டவர் பார்த்து, என் பக்கத்தில் இருக்கிற பெண்களுடைய செல்லில் லிங்க் வச்சுக்கின்னு அவங்களுக்கு நைட்டெல்லாம் எஸ்எம்எஸ் பண்ணுறது, காதல் வீடியோ போடுறது, அவங்கள மென்ஷன் பண்ணி படம் பண்ணுறது, சீரியல் பண்ணுறது, ஜோசோலுக்கோஸ் வச்சு மென்ஷன் பண்ணி எடிட் பண்ணி கட் அவுட் வைக்கிறது, இந்த மாதிரி பல ரகசிய வேலைகளை பார்த்துன்னு வந்தான். அப்படி பார்க்க போனால் 30 இடத்துல அவன் என்னை துரத்திருக்கிறான். இதனால் மன உளைச்சலாகி நான் பல கஷ்டம் நஷ்டம் இதெல்லாமே நான் சந்திச்சிருக்கிறேன். கண்ணீர் இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கிறேன், அவனுக்காக நான் வீணாக்கியிருக்கிறேன். அதனால் மன உளைச்சலாகி ரொம்ப நான் அதை கஷ்டப்பட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் உச்சத்தை விட்டு வந்தேன்றானே. இவ்வளோ சீக்கிரமாக அவன் அரசியல் வர காரணம் என்ன? எங்கேயாவது ஜாலியாக படம் நடித்தோமா, ஓசி பெட்டு ஓசி புட்டு பொட்டி நிறையா கோடி பணம் வாங்கினாங்கன்னா நிம்மதியாக நடிகைங்களோட ஜாலியாக இல்லாமல் எதுக்காக வெயில் மழைன்னு இந்த மேடையில் ஏறிக்கின்னு கத்திக்கின்னு இப்படி அவன் கஷ்டப்படணும்? அதெல்லாம் யோசிச்சிங்களா நீங்கள் மக்களே? எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக உச்சத்தை விட்டு வந்தானே? எதுக்காக வந்தான், யாருக்காக வந்தான்? அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் அவன் மூஞ்சில் காரி கொத்தா முழிவீங்க. யாரும் விஜய் படம் நாட்டில் பொம்பளைங்க பார்க்கவே இல்லையா? அவள் தான் பார்த்துட்டாளா? அவள் பார்த்தாலோ பார்க்கலையோ, பணத்துக்காக ஒரு விபச்சாரி, எங்கள் ஊரை சேர்ந்த விபச்சாரி, அவள் போய் அடியாட்களோடு போயிட்டு பாண்டிச்சேரியில் விஜய் கட்சி ஆளுங்கிட்ட கலகம் பண்ணதுனால என் மேலே அவள் அபாண்டமாக சொல்லி கலகம் பண்ணதுனால அவள் அவனை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக, பணத்துக்காக அவளுக்கு ஏவி விட்டாங்க. ரகசியம் பல அவளை பற்றி. அவளுக்கு ஏவி விட்டவங்க பேச்சு கேட்டுக்கின்னு போய் கலகம் பண்ணான்.
இவ்வளோ கஷ்டப்பட்ட கல்யாணம் அவனால் விஜயால் கல்யாணமே பண்ணிக்காமல் என்ன சொல்கிறது, நிறைய ரகசியம் இருக்குது. அவனுக்காக என் வீடு வாசலில் கூட இழந்தேன் நான். இப்படியெல்லாம் நான் அவனுக்காக கஷ்டப்பட்டு நான் 32 வருஷத்தை நான் கடந்துருக்கும்போது இஷ்டத்துக்கு உல்லாசமாக என் கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று அவங்க கூட வாழ்ந்த ஒரு விபச்சாரி போய் கலக்கம் பண்ணதுக்காக அவளுக்கு வெள்ளை சட்டை போட்டு காட்டணுன்னே வந்தான் அவன் அரசியலுக்கு. அதை பற்றி நான் அடிக்கடி விமர்சனம் பண்ணேன்னு அது மேலே கருப்பு கோட்டு போட்டு காட்டினான். ஏன்னா அவ ஒரு கறி, அதனால் அவளுக்காக போட்டோன்னு கருப்பு கோட்டு போட்டு காட்டணும். இப்படியெல்லாம் பண்ணுவான் அவன். பெண்களுக்காக ட்ரெஸ்ஸு போட்டு காட்டுறது, மீசை வச்சு காட்டுறது, ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்டுறது, இதெல்லாம் பண்ணுவான் அவன். எனக்காக வாழ்ந்தான் அவன். ஒரு விபச்சாரி கலக்கம் பண்ணான்னு உல்லாசமாக வாழ்ந்தான். உச்சத்தை விட்டு ஒரு விபச்சாரிக்காக அரசியல் பண்ண வந்தான் அவன். நீ அவளுக்கு தாண்டா வெள்ளை சட்டை போடுறன்னு கேட்டதுனால, அவள் கறின்றதுனால, கருப்புன்றதுனால கருப்பு கோட்டு அது மேலே, அவள் பேர் அந்த பேருன்றதுனால ஸ்கை ப்ளூ, அதையும் மீறி போனால் ஸ்கை ப்ளூ ஷர்ட் போடுவான். இப்படியெல்லாம் அவன் மென்ஷன் பண்ணி காட்டுவான். இன்றைக்கி அவகிட்ட தான் ஃபோன் போட்டு பேசினுக்கிறான் விபச்சாரிக்கிட்ட. அவளுக்காக எத்தனை சீரியல் ஓடுது. இந்த ஜனநாயகம் படமே அவளை மென்ஷன் பண்ணி தான் எடுத்துக்கிறான். தெரியுமா உங்களுக்கெல்லாம் மக்களே? உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாமா? கோடிக்கணக்கான பொம்பளை படம் பார்க்குறாங்க, அதில் ஒருத்தி அந்த விபச்சாரி கல்யாணம் பண்ணி இவனுக்காக என்ன பண்ணாவ? கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலா, புள்ள பேக்காமல் இருந்தாலா, ஊர் மேயாமல் இருந்தாளா? ஒரு விபச்சாரி, கண்டவனோட உடம்ப விற்கிற ஒரு விபச்சாரி. அவளுக்காக தான் இவ்வளோ வேலையும் அவன் பார்த்துன்னுக்குறான். அரசியலுக்கு வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு கருப்பு கோட்டு மாட்டிக்கின்னு ஜனநாயகம் படம் எடுத்தது, சன் டிவியில் சீரியல் ஓடுறது அந்த விபச்சாரிக்காக. அவள் புருஷன் கட்டின தாலி இன்னமும் அவள் கழுத்தில் தொங்குது. அவள் ஊர் மேய்ஞ்சின்னு கிடக்குறான். அவள் புருஷனை விட்டு சொல்ல வாய் கூசும் அவள் வாழ்ந்த கேடுகட்ட வாழ்க்கையெல்லாம். அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட விபச்சாரிக்காகத்தான், ஏழை மக்களுக்காக இல்லை. அவளுக்கு வெள்ளை சட்டை போட்டு காட்டணும், கருப்பு கோட்டு போட்டு காட்டணும் ஒரு விபச்சாரிக்காக. அதுக்காக தான் அவன் அரசியலுக்கு வந்தான். விபச்சாரியெல்லாம் யார்? சமூக துரோகி. உழைச்சி சாப்பிட்றவங்க யாருமே ஒதுக்கப்பட்டவங்க கிடையாது. கொலைகாரன், கொள்ளைக்காரன், விபச்சாரி, இவங்க தான் அந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்க. ஒரு விபச்சாரிக்காக அந்த புனிதமான என்னது அந்த சிம்மாசனத்தில் தலைமை செயலகத்தில் உட்காந்துக்கிறான் அந்த பொம்பளை பொறுக்கி. இப்படி ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு தேவையா? மக்களுக்கு தேவையா? அவன் ஏழை ஜனங்களுக்காக வரல, ஒரு விபச்சாரிக்காக வாழ்ந்து காட்ட வந்தான். இப்படி ஒரு முதலமைச்சர் உங்களுக்கெல்லாம் தேவையா?